ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் ட்ரீம் யூனிஃபார்ம். ஸோ இன்றைக்கி வந்து டே 2. அதில் வந்து நம்ம செகண்ட் லெசன் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் வந்து சங்கீதைகள். நெக்ஸ்ட்டு வந்து மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குரு பாஞ்சாலம். இதுக்கு ஆன்சர் வந்து குரு பாஞ்சாலம். ஸோ இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட் மாதிரி நானே எழுதி இதை க்ரியேட் பண்ணி நானே ஒரு ஆன்சர் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது ரொம்ப ஈஸியான கேள்வி, நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளாம் டெஸ்ட் எழுதி பார்க்க நமக்கு ரிவிஷன் வந்து அதிகமாகிக்கிட்டே வரும். ஸோ இதில் வந்து 5th கொஸ்டினில் வந்து ஒரு இது தப்பாக இருக்கும். அது நம்ம தப்பாக இருக்கிறத நான் கொடுக்கல. ரைட்டானது என்னென்னா, புரோகிதர் வந்து தலைமை குரு அல்லது மதகுரு. சிந்து நாகரிகம் மறைந்த காலகட்டம்னா பொது ஆண்டுக்கு முன்பு 1900. ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வேத காலத்தில் பழமையானது எது அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிக்வேதம். ஏன்னா நமக்கு வந்து 4 வேதம் இருக்குது, அதில் வந்து பழமையானது ரிக்வேதம். இசை பாடல்களாக அமைந்த டேஸ் இந்திய இசை மரபின் அடித்தளம் அப்படின்னா சாமவேதம். நமக்கு வந்து மொத்தமாக 4 வேதங்கள் இருக்குது. ரிக், யசூர், சாம, அதர்வன. ஓகேவா? இது முக்கியமான 4 வேத அமைப்புகள். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சாமவேதம். அடுத்து, வேளாண் நிலம் டேஸ் என்று அறியப்படுகிறது. வேளாண் நிலம் எப்படி அறிவியப்படுனா ஷேத்ரா. ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து சேத்ரா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.